கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அல்லவா? கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார்? அவர் நம்மேல் அநாதி அன்பு வைத்திருக்கிறாரே ஏன்? நம்மை தேடி வந்தாரே ஏன்? இப்படி நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்கணும். என்மேல் இந்த அன்பு வச்சிருக்கிறீரே தேவனே, நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியவனா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் உங்கள் உள்ளத்திலே வார்த்தைகளை விதைப்பார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று தெரியும். ஆக அந்த கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நான் முதல்லையும் சொல்வேன், முடிவிலும் சொல்லுவேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி தேவன் வழி நடத்தி இருக்கிறார் என்று அதை தெளிவாக சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாதிருப்பார். இந்த பிரமாணம் பாருங்க, தேவன் சொல்லுகிற இந்த பிரமாணம் இந்த உலகத்தில் பாருங்க, நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இயங்கி வருகிற பிரமாணமே தெரியாது. பாருங்க, விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இருக்குது. பாருங்க, நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். இப்படி ஏகப்பட்ட பிரமாணம் இருக்குது வாழ்க்கையில். நம்ம பார்க்குறோம், இந்த பூமி பாருங்கள், பந்தை போட்டால் கீழே வருது. இப்படி ஏகப்பட்ட இந்த பூமிக்குள்ளே ஒரு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். பிரமாணங்களை அறிந்து கொள்வது எப்படி? தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுதுதான். தேவன் விதைப்பு அறுப்புங்கிறது நீங்கள் விதைச்சாதான் அது கிடைக்கும். கையில் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் விதை நெல் வச்சு ஒரு விவசாயிக்கு வீட்டிலே வச்சானா அவனுக்கு பெருக்கம் வராது. என்றைக்கு பெருக்கம் வரும்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா எவ்வளோ கர்த்தருக்கே அவ்வளோ பெரிய வல்லமை இருந்தாலும் அங்கே ஒன்றும் செயல் நடாது. நீங்கள் அந்த நிலத்தில் விதைக்கணும். அந்த பிரமாணத்துக்கு மேலே நீங்கள் அதை அப்ளை பண்ணும் பொழுது தேவன் பூமியில் தான், பூமி உள்ளளவும் விதைப்பு அறுப்புங்கிறது தேவன் வச்சிருக்கிறார் இல்லையா? ஆகையால் இந்த பூமியில் விதைச்சாதான், ஒரு விவசாயி அந்த பூமியில் போட்டாதான் தேவன் அதுக்குள்ளே தான் அந்த மகிமையை வச்சிருக்கிறாரு. தேவன் அதைத்தான், அதன் மேலே தான் அந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. உங்கள் கைக்கு மேலே வைக்கலை. நீங்கள் அந்த கையிலிருந்து எடுத்து பூமியில் விதைக்கும் பொழுது அங்கே தேவனுடைய செயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? நீங்கள் விவசாயி பாருங்கள், ஒரு ஒரு காக்கோட்டை நெல் இல்லைன்னா காக்கோட்டை கடலை கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அறுக்கும்போது 10 மூடை 20 மூடை அறுப்பாங்க. அந்த மாதிரி தேவனுடைய பிரமாணம் அங்கே தான் வேலை செய்கிறது. விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தில் அதே மாதிரி சில பிரமாணங்கள் இருக்கிறது. அதைத்தான் தேவன் சொல்கிறார். எப்படி அவர் உங்களை வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு தெரிய மாதுங்க. அதே மாதிரி தான் பணமும். நீங்கள் எந்த விதைக்கிங்களோ அப்போ தான் நீங்கள் அறுவடை பண்ண முடியும். பணத்தை விதை போல் நீங்கள் எண்ண வேண்டும். நீங்கள் சபையில் பணம் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு விதை போல் எண்ண வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சம்பளத்திலேருந்து நான் எடுத்து இதை விதையாக விதைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் விதைக்கணும். அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஏனென்றால் தேவன் அப்படி தான் அதை வச்சிருக்கிறார். அது எல்லா விதத்துலையும் அப்படி தான். நீங்கள் நன்மை விதைச்சா நன்மை, தீமை விதைச்சா தீமை. இந்த பூமியில் எதை போடுறீங்களோ அதுதான் அந்த தேவனுடைய அந்த இதிலிருந்து அந்த பிரமாணத்தில் வேலை செய்கிறது. பார்த்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட பிரமாணம் அந்த பூமியில் இருக்குது. அது தேவ வசனத்திலேருந்து நீங்கள் படித்தா அது உங்களுக்கு புரியும். அப்படி அதான் தேவன் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இந்த பிரமாணத்தின்படி, எந்த பிரமாணம்? ஏகப்பட்ட பிரமாணம் இருக்குது. இப்படின்னு பர்டிகுலராக அது சொல்லியிருக்கா? இல்லை. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லலை, எவர்களோ யாருனாலும் சரிதான். பிரமாணம் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படிங்கிற பிரமாணம் ஒன்று இருக்குது. கொடுத்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால் சில பிரமாணங்களை தேவன் வைத்திருக்காரு. அதை பைபிளிலிருந்து எடுத்து அறிஞ்சுக்கிடும். அதை நடந்து வருகிற எவர்களோ தேவன் சொல்லுங்க, யாராக இருக்கட்டும், நீங்கள் மட்டும் இல்லை, புறஜாதிகள் மற்ற இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் எந்த நாட்டில் இருக்கிறானுங்க இருக்கட்டும், பாருங்கள், எவர்களோ அவர்களுக்கு தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானம் இரக்கமும் உண்டாயிருப்பாங்க. எல்லாம் சமாதானம் இரக்கமும் தேவன் கொடுக்கிறார். அது பரிபூரணத்தை கொடுக்க போகிறது. ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். உங்களுக்கு இது தெரியுமா? தெரியாது. ஏன் இந்த தேவன் பாருங்கள், அவர் பாருங்கள், இந்த பிரமாணத்தின்படி, எந்த பிரமாணம்? இந்த பூமியில் ஏகப்பட்ட பிரமாணங்கள் இருக்குது. மனுஷன் என்ன பண்ணுறான்? அவனுடைய கிரியையினாலேயே அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கான். நான் அதை செஞ்சேன், வசனத்தை செஞ்சேன், எழுதி போட்டேன், போஸ்ட் பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கோயிலுக்கு போனேன், சரியாக போய் சேர்ந்தேன், எல்லா வாரமும் கரெக்டாக போய் சேர்ந்துருவேன், உட்காந்துருவேன் கரெக்டாக, எல்லாம் ஒரு வாரம் விட மாட்டேன். அது ஒரு நல்ல பழக்கம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நீங்கள் அது மேலே தான் நம்பிக்கை வைக்கிங்க. எது? நான் இப்படி போனானால நடக்கணும். கிரியை மேல் கிரியையினால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரியையினால் உங்களுக்கு இல்லை, கிருபையினால தான் நடக்கும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கையாளுகிறீங்களா? தேவனுடைய பிரமாணத்தை உங்களுக்கு தெரியுமா? தேவன் இந்த பூமியில் ஒரு பிரமாணம் வச்சுருக்காரு. இப்போ அவர் செய்கிறது கிடையாது.
தேவன் சில பிரமாணங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். எப்படி ஒரு வானொலியில் பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட் வச்சா இப்போ 9.8, 9.3 இப்படி ஒரு சில அலைவரிசை இருக்குது. அந்த அலைவரிசையில் வச்சா தான் உங்களுக்கு அது கேட்கும். அதே போல் தேவன் இந்த பூமியிலே கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், விதைங்கள் அப்பொழுது விதைச்சாதான், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் வச்சு இப்படி விதைச்சாதான் உங்களுக்கு அறுவடை உண்டாகும். இப்படி சில பிரமாணங்களை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார் இந்த பூமியில். அதை ஒருவன் அறிந்து அதுக்கு மேலே அவன் அப்ளை பண்ணால் அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் பலன் கிடைக்காது. நீங்கள் அது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட், அதாவது ஒரு 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 நல்ல பழக்கம் தான் வச்சுக்கிடணும் வழியே இது மூலமாக நான் பெருக வேண்டும், இது வந்ததுனால எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் அப்படிலாம் நடக்காது. தேவனுடைய பிரமாணத்தை எவன் அறியாதவனோ அவனுக்கு ஒன்றும் நடக்காது. அதான் தேவன் சொல்லுகிறது. எவராய் பாருங்க, நடந்து அந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவராக இருக்கட்டும், தேவன் சொல்லி யாராட்டு ஆணோ பெண்ணா, இந்த நாடு அந்த நாட்டு எந்த நாட்டாக இருக்கட்டும், அதன்படி நடந்து வருகிறவர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி கொடுத்த அந்த சமாதானம் இரக்கம் எல்லாமே அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் இப்படித்தான் தினமும் உங்களுக்கு எப்படி இந்த வழி நடத்துகிறார் பார்த்தீங்க. அவர் உங்களை வழி நடத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த வார்த்தை சொன்னது தெரியுமா? தெரியாது. அவர் ஏன் இப்படி என்னை வழி நடத்துகிறார்? உங்களுக்கு தினமும் கற்றுக் கொடுக்குறாருங்க. நீங்கள் அதனால் அதை தொடர்ந்து கேட்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் நமக்கே தெரியாது. ஆனால் வார்த்தை மூலமாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? பிரமாணத்தை அறிஞ்சு கொள்ளு. நான் உனக்கு அதன் வழியை நான் உனக்கு காட்டுறேன். இந்த பைபிளில் இருக்கிற பிரமாணத்தை தெரிஞ்சுக்க. எந்த பிரமாணம்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் பைபிளில் இருக்கிறது எடுத்து பார்க்கணும். கொடுங்கள் அப்பொழுது குலைக்கப்படும், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரமாணங்கள் இந்த பூமியில் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த பூமியிலுக்கு அதற்கு தகுந்தாப்புல எவன் ஒருவன் அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறானோ அவனுக்குத்தான் சமாதானமும் இரக்கமும். டெய்லி சர்ச்சைக்கு வரவங்களுக்கு நடக்காது. பிரமாணத்தை நீங்கள் அறியாமல் தேவனுடைய வார்த்தை கொடுங்கள் அப்பொழுது கொடுக்காமையே இருந்து கைக்குள்ளே வச்சுட்டு மூட்டி கீட்டி வச்சுக்கிட்டு எவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அப்படியே நான் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பேன், ஆனால் சர்ச்சைக்கு மட்டும் கரெக்டாக வருவேன்னு சொன்னால் நடக்காது. பிரமாணத்தின்படி எவன் ஒருவன் நடக்கிறானோ அவனுக்கு இரக்கமும் சமாதானமும் மகிமை எல்லாம் கிடைக்கும். இப்படித்தான் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? உங்களுக்கு உள்ளத்தில் இது மாதிரி விதைக்கிறார். அதில் தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை கேளுங்க. கேட்கும் பொழுது தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்து கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.